விஜய்க்கு ஒன்னை விட முன்னால இருந்தவருக்காக உழைச்சவங்கிறது உலகத்துக்கு தெரியும். நீ காசு வாங்கிட்டு வேலை பார்க்கறவங்கிறது அதுவும் தெரியும் உலகத்துக்கு. நீ திருட்டுத்தனமா பொய்த்தனமா காசை வாங்கிட்டு பண்றவங்கிறது உலகத்துக்கே தெரியும். நான் எப்படி வேலை பார்த்தேங்கன்னு விக்ரம் வீட்டுல ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அவருக்கு பேட்டி தான் எடுக்க போவேன். எனக்காவது ஒரு 5 ரூபா அவர்கிட்ட நின்று பல்ல காட்டிட்டு இருப்பான் நினைக்க இருக்குமா பண்ண மாட்டேன். அப்படி உண்மையா அதனாலதான் 27 வருஷம் ஒரு விஜய் அவர்கள் கூடாலையும் ஒரு சந்திரசேகர் அவர் கூட என்னால வாழ முடியுது. என்ன இன்னைக்கு ஒரு குட் புக்கில் தான் இருக்கேன். நேற்று சந்திரசேகர் அவர்களை மீட் பண்ணிட்டு தான் வரேன். இருக்க முடியுமாங்க? 2 பெரிய ஜாமான் கூட ஒரு ஆள் இருந்து வேலை பார்க்க முடியுமா? 2 பெரிய ஆள் அங்க உண்மையா இருந்து தான் வேலை பார்த்துது. சில சகனிகள் சில சூழ்ச்சிகளால ஒரு படம் நல்லா வரும், ஓடும், ஓடாது, அதை பயன்படுத்திட்டு அன்னைக்கு நடந்த இப்ப ஒரு இந்த உண்மையை சொல்லிதான் அன்னைக்கு கூட ஏன் சொல்லலாமாங்க? சொல்லாம செத்துட்டோம்னா இவனுக்கு தெரியும். என் வீட்டுல நாளைக்கு ரிலீஸுங்க படம். சொன்ன மனசுக்கு என் படம் புலி. இன்னைக்கு ரைடு. இதுவரை உலக சரித்திரத்திலே முந்தின நாளைக்கு படம் ரிலீஸ் இன்னைக்கு ரைடு நடக்காது. எந்த படமும் நடக்காது. ஹவுஸ் அரெஸ்ட். ஒரு சாதாரண பிஆர்ஓ எப்படி படம் ரிலீஸ் பண்ண முடியும் நாளைக்கு? எந்த டிஸ்ட்ரிபியூட்டரா வருவானா தியேட்டர்காரா வர நல்ல யோசனை பண்ணுங்க. என்ன நிலைமையில இருந்திருப்பேன் வாழ்க்கையில். இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் கடவுளே, ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம், கடவுள் நமக்கு ஒரு வழி விட்டுருக்காரு இருக்கும்போது அப்படி நடக்குது. ஒரு பைசால என் வீட்டுல வெறும் 2000 ரூபாய் இருக்குது. என் மனைவி கிட்ட கண்ணீர் விட்டு சொல்றாங்க அந்த அதிகாரி, எப்படி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க கூட வேலை பார்க்கிறவன் விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும், சண்டை போட்டுட்டு வரணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி இருக்கானு. நான் இதை இப்ப கூட சொல்லணும்னா எப்ப சொல்றது? அந்த ரைடு நடந்ததுக்கு காரணமே கூட இருந்தவங்க.